நேர்களே, பாட்னாவில் கடந்த திங்கட்கிழமை, அதாவது பீகார்ல நடைபெற்ற ஆயுஷ்மான் மருத்துவர்களுக்கான, அதாவது பணி ஆணை, ஒர்க்கிங் பெர்மிஷன் அல்லது ஆர்டர் அவர்களுக்கு வழங்கும் விழாவில் நிதிஷ்குமார் கலந்து கொண்டார். இந்த பணி ஆணை பெற வந்த இஸ்லாமிய பெண், இளம் பெண், அவர் ஒரு மருத்துவர், நுஸ்ரத் பர்வீன் என்ற மருத்துவர். அவங்க ஃபர்தா அணிந்து வந்தாங்க. அந்த அம்மா, அந்த பொண்ணு. இதை பார்த்த நிதிஷ்குமார் இது என்ன என்று கேட்டவாறு, ஒரு முதலமைச்சர் பலருக்கு முன்னால் முகத்திரையை அந்த பெண்ணுடைய முகத்திலிருந்து தான் கையை வச்சு கீழே இழுத்து முகத்தை காட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான செயல்பாடு சமூக வலைத்தளங்களில் பரவலாகி நிதிஷ்குமாருடைய செயலுக்கு பல தரப்பில் கண்டனம். இந்தியாவில் மட்டுமல்ல, பாகிஸ்தான், கத்தார், துருக்கி, இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலும் இந்த விவகாரம் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த விஷயம் உலக அளவில் இந்தியாவுடைய சிறுபான்மையினருடைய சுதந்திரம் குறித்தும் அவர்களுடைய மேன்மைகள் குறித்தும் பலர் கேள்வி எழுப்பினார். சவுதி அரேபியாவின் இந்தியாவுடைய முன்னாள் கன்சல்டன்ட், இந்தியாவுக்கு ஒரு சிறந்த பேர் இருக்கிறது, அந்த பேரெல்லாம் இவங்க கெடுத்துருவாங்க போல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா இவர் சங்கி கிடையாது. யாரு இவரை சங்கி என்று சொன்னால் சங்க பரிவார அமைப்பு கிடையாது. அப்படி இருக்கின்ற போது இவர் ஏன் செய்தார்? இதற்கு பின்னணி என்ன? சரிங்க, இதற்கிடவே நுபூர் சர்மாவுடைய விவகாரத்தை, முகமது நபியை பற்றி பேசிய விவகாரத்தில் உலகம் முழுவதும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியது. ஜோர்டானில் இருந்தும், கத்தரில் இருந்தும், சவுதி அரேபியாவிலிருந்தும், இந்தோனேஷியா, மலேசியா நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்தது. இப்போ இந்த முஸ்லீம் பெண் ஒவ்வொருத்தருக்கும் பொட்டு வச்சுட்டு வராங்க. அதை நம்ம அழிக்கலாமா? அழிக்க முடியாது. சிலுவை போட்டு வர்றாங்க. உங்க கழுத்துல இதுக்கு சிலுவை இருக்குன்னு ஒரு சின்ன செயினை பிடிச்சி இழுக்கலாமா? இழுக்கக்கூடாது. பல பெண்கள் தாலியில அந்த மருத அடையாளத்தோடு வச்சிருக்கிறாங்க. ஏதாவது பாதுகாப்பு விவகாரம் இருக்கிறது என்று வச்சுக்கொள்ளும். அப்போ டெஸ்ட் பண்றதுக்கு முகத்தை எடுக்கணும், போட்டோஸ் எடுக்கணும். அது இஸ்லாமிய நடைமுறையா இல்லையாங்கிறது அது வேற டாபிக். முகத்தை மூடிக்கொண்டு போகணுமா அப்படின்னா அது தேவையில்லாத விஷயம்தான். ஆனா அவங்க நான் இப்படித்தான் வருவேன் அப்படின்னு வரும்போது அது நம்ம அதுல கேட்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் 14, அரசியலமைப்பு சட்டம் 15, 21, 23, 25, 26, 35, 34 வரைக்கும் நமக்கு எல்லா அதிகாரமும் தெளிவா இருக்கு. அப்போ அந்த இளம் பெண் மருத்துவரை ஒரு மாநில முதலமைச்சர் செய்யறது தவறுன்னு இன்னைக்கு கத்தர் தூக்கி கண்டனம் தெரிவித்ததும், பாகிஸ்தான் அத்துமீறி இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழ்வதற்கு தகுதியான இடமில்லை மட்டுமல்லும் வாழ்றதே ரொம்ப சிரமம்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. பாகிஸ்தானை மட்டும் நம்ம விட்டுருவோம். இப்போ இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற போது மத்திய அமைச்சர், அவர் பேர் என்ன தெரியுமா? கிரிராஜ் சிங். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அவர் பாஜகவினுடைய ஹார்ட்கோராரு, மோசமான ஒரு வெறுப்பாளன். அவர் என்ன சொல்றாருன்னா, நிதிஷ்குமார் செயல்ல எந்த தவறும் இல்லையா. பாருங்க, இவர் ஒரு பிராமணர். நிதிஷ்குமாருடைய செயல்ல எந்த தவறும் இல்லை. அரசு பணியானை பெற செல்பவர்கள் தங்கள் முகத்தை காட்ட வேண்டாமா? சரி, பாஸ்போர்ட் எடுக்கும்போது விமான நிலையத்தில் முகத்தை காட்டுவது இல்லையா? இது என்ன இஸ்லாமிய நாடா அப்படிங்கிற கேள்வியை இந்த பிராமணர் அமைச்சர், ஒரு ஹிந்துத்துவ RSS வாதி எழுப்புகிறார். நிதிஷ்குமார் ஒரு பாதுகாவலராகவே நடந்து கொண்டாராம், கார்டியனா. இவர் சொல்றார், இந்த சம்பவத்தால் அந்த பெண் வேலைக்கு சேர மறுப்பதாக வெளியேறும் வேலைக்கு போகலையப்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு கிரிராஜ் கிஷோர் என்ன பதில் சொல்றாருன்னா, அவ வேலைக்கு போகலன்னா மறுக்கட்டு, அல்லது அவன் நரகத்துக்கு போட்டு, ஷி கோ டு ஹெல், அது அவரது விருப்பம் அப்படின்னு பேசினார். வேலைக்கு போனா போட்டு அவன் நரகத்துல போய் சாகட்டு அப்படின்னு பிஜேபியினுடைய ஒருத்தர் பேசுறார். கிரிராஜ் சிங் இந்த பேச்சுக்கு எதிர்கட்சிகள் அனைவரும் கடுமையான கண்டனம். மத்திய அமைச்சருடைய பேச்சு ஒரு மலிவான மனநிலை அப்படிங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. மதச்சார்பற்ற நாட்டில் மத நம்பிக்கைகளை அவமதிப்பது ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடானது என காங்கிரஸ் தலைவர் தாரிக் அன்வர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெண்ணினுடைய பர்தாவை வலுக்கட்டாயமாக நீக்குவது அவரை அவமானப்படுத்துவதற்கு சமம் என NCPயினுடைய ஃபௌசியா கானும் சொல்லியிருக்கிறார். நான் பர்தா முறைக்கு எதிரானவதான், ஆனா எல்லாரும் பர்தாவை எல்லாரும் ஆதரிக்கிறது இல்லை. ஆனா ஒரு முதலமைச்சர் பெண்ணின் ஆடையை தொட்டு இழுப்பதை எப்படி ஏற்க முடியும்? நிதிஷ்குமார் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாடலாசிரியர் ஜவேத் அக்தர், இவங்கெல்லாம் முஸ்லீமா பிறந்தாலும் இவங்கெல்லாம் ஒரு அக்னாஸ்டிக்ஸ், மதச்சார்பின்மை, மத நம்பிக்கை இல்லாதவர்கள். உத்தரப்பிரதேசத்தினுடைய அமைச்சர், அவர் பேர் பிஜேபி அமைச்சர் சஞ்சய் நிஷாத், முகத்தை தொட்டதற்கு இவ்வளவு சத்தம்னா வேற எங்காவது தொட்டிருந்தால் என்னவாயிருக்கும் என்று பேசியது விவாதத்தை பெரிதா. எவ்வளவு கேவலமான
இழிவான இந்துத்துவவாதிகள் தான் பொண்ணு இப்படி சொல்லுவானா? இப்ப எவ்வளவு கேவலமான ஆட்கள் பாருங்க. கடந்த அந்த 1000 ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி நியமனல் தான் முதல்வர் நிதிஷ்குமார் பெண் மருத்துவர் நஸ்ரத் பர்வீனிடத்துல இந்த பணி நியமன ஆணைகளை வழங்குற போதுதான் இப்படி நடந்து கொண்டார். இப்ப நஸ்ரத் முகத்தில் அணிந்திருந்த ஹிஜாபை அகற்ற அவர் இழுப்பது, அங்கிருந்த ஒரு அதிகாரியும் கூட அவசரமாக மருத்துவனை அழைத்து சென்றார். முதல்வர் இந்த செயல் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இந்த பெண் மருத்துவர் இப்பொழுது அவர் பணிக்கு சேரவில்லை என்றும் அரசு திப்பி கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் மஹ்பூஷர் ரஹ்மான் தெரிவித்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஊடகங்களின் கவனத்தில் இருந்து நான் விலகி இருக்கிறதுக்கு தான் அந்த பெண் விரும்புவதாகும். அந்த மருத்துவமனையில் சேர்வதா வேண்டாமா என்பது குறித்து நான் மறுபரிசீலனை செய்ய போறேன் என்றும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். பணியில் சேருவதற்கான காலக்கெடு நேற்றோடு முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சது. சிறப்பு வழக்காக கருதி அரசு ஒருவேளை அவகாசத்தை நீட்டிக்கலாம். அது பீகார் அரசு. இதுக்கு இடையில முஸ்லிமாக பிறந்து ஹிந்துத்துவாதியாக மாறிப்போன பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முன்னாள் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், ஒரு பயங்கரமான ஒரு தீவிர ஹிந்துத்துவ ஆசாமி. அவர் எங்கன்னா கேரளாவிலையும் அவர் இருந்தார். இந்த விவகாரத்தில் இப்பொழுது கவர்னர் என்ன சொல்றாருன்னா, இந்த விவகாரத்தில் ஆரிஃப் முகமது கான், இந்த விவகாரத்தில் சர்ச்சை என்ற வார்த்தை கேட்பது எனக்கு வேதனை அளிக்கிறதா. யாரு? ஆரிஃப் முகமது கான் RSS ஆளு, ஹிந்துத்துவாவுடைய ஆளு, பாஜகவுடைய ஆளு. ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே ஏதான சர்ச்சை இருக்க முடியுமாங்க? நீங்க இதனை என்னவாக மாட்டிட்டீங்க என்று அவர் மாணவிகளை தனது மகள்களாக கருதுகிறார். அப்ப மகளை நடுரோட்ல விட்டு முகத்தை கிழிப்பான எந்த தந்தையாவது குடிகாரம் கூட செய்ய மாட்டான். இதெல்லாம் இவங்களெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஜார்க்கண்ட் சுகாதாரத்துறை அமைச்சர் இர்ஃபான் அன்சாரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு 3 லட்சத்தில் ஊதியத்தில் வேலை நாங்க தாரோம், வீடு கொடுக்குறோம். ஜார்க்கண்ட் சுகாதாரத்துறை அமைச்சர் இர்ஃபான் அன்சாரி கூறுகையில, அது ஒரு மருத்துவர், அது ஒரு பெண், அவர் அவமதிக்கப்பட்டது மட்டுமல்லாம அவரது முகத்தில் இருந்த அவரது ஆடையை களைவதற்கு சமம். இது முகத்தில் இருந்த ஹிஜாப் கிடையாது, அவருடைய ஆடையை களைந்திருக்கிறார், அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவள் அணிந்திருந்தாள். அவள் முகத்தை மூடினாலும் சரி, கையை மூடினாலும் சரி, அவள் மார்பகத்தை மூடியிருந்தாலும் சரி, அவள் உடல் முழுவதும் கவர்தான் அவள் அணிந்திருந்த அந்த ஆடை ஹிஜாபை அகற்றி கண்ணியமற்ற முறையில் நடத்தப்பட்டது ஒரு தனிநபரின் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, அது மனித கண்ணியம், மரியாதை மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான நேரடி தாக்குதல். அந்த பெண் மருத்துவரை ஜார்க்கண்டுக்கு அழைச்சி நாங்கள் 3 லட்சம் சம்பளம் கொடுக்குறோம், அவருக்கு ஒரு குடியிருப்பு கொடுக்குறோம், அவர் விரும்பினா வேலை கிடைக்கும், விரும்பிய பணியிடம் மற்றும் முழு பாதுகாப்பை நாங்கள் வழங்குறோம் அப்படின்ட்டு ஜார்க்கண்ட் அரசாங்கம் அழைச்சிருக்கு. இப்ப இதுல ஒரு 3 விஷயத்தை நம்ம பாருங்க. நிதிஷ்குமார் கெட்ட எண்ணத்தில் இப்படி செய்தாரா என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு வயது முதிர்ந்தவர். ஒன்று, அவருடைய மனோநிலையில் ஏதாவது கோளாறு இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் ஹிந்துத்துவவாதி கிடையாது, அவர் ஒரு ஐடியாலஜிஸ்ட். அப்போ அவரை முதல்ல மருத்துவமனையில கொண்டு காண்பிக்க வேண்டும். இரண்டாவது, பர்வீனுடைய அந்த பெண்ணுடைய ஆடை களையப்பட்டிருக்கிறது. இது முகத்திரை ஹிஜாப் உண்டெல்லாம் பேச வேண்டியதில்லை. ஒரு பெண் தான் அணிந்து வந்திருக்கிற அந்த ஆடையை பல ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியில் ஒரு ஆண் அதை பிடித்து இழுத்திருக்கிறார். இதுதான் முக்கியம், நல்லா கவனிங்க. இது இன்றோடு நிற்கல, பல 100 வருஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு அது கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பார்த்துட்டாங்க. இது அவளுக்கு என்னைக்கும் ஏற்பட்ட அவமானம், மன உளைச்சல். இதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அவள் வாழ்க்கை ஃபுல்லா இது மறக்கவே செய்யாது அந்த பொன் பர்வீனுக்கு. மூணாவது, உத்தரப்பிரதேச அமைச்சர் ஒருத்தன் பாஜக முகத்துல கை வச்சதுக்கு எப்படின்னா, அவ வேற பாகங்கள்ல கை வச்சா எப்படி இருக்கும்னு ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாருன்னா இவனுடைய மனநிலை என்ன? நாலாவது, மத்திய அமைச்சர் கிரிராஜ் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, அவ பணிக்கு போனா கோ டு ஹெல்லு, அவன் நரகத்துல போய் சாகட்டு அப்படின்னு கேவலமா பேசியிருக்கிறாருன்னா இவனுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஆரிஃப் முகமது கான் இதை பத்தி பேசுறதே வேதனையா இருக்கான். அப்ப எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணையும் நடு ரோட்டில் அப்படி ஆடைகளை களைவது பேசக்கூடாது, அவ செஞ்சது சரிதான்னு நிஷாத் குமாரும் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக அமைச்சர் நிஷாத் குமார், உத்தரப்பிரதேசத்தின் தாண்டி மத்திய பாஜக அமைச்சர் கிரிராஜ் கிஷோர்,
அதை மாதிரி கேரளாவில் கவர்னராக இருந்த பாஜகவால் கவர்னராக்கப்பட்டு இன்று பீகாரின் கவர்னராக இருக்கக்கூடிய அவர் பேர் என்னது ஆரிஃப் முகமது கான், இவங்க மனோநிலை இந்த நாட்டை உருப்பட வைக்காது. இது அதிக காலம் செல்லாது. இப்போ அந்த பெண்ணுக்கான பாதிப்பு, அவள் வேலைக்கே போக மாட்டேன், வறுமையான குடும்பம் தான், ஆனால் படித்து மேலே வந்த அந்த முஸ்லீம் பெண் போகாத காரணம் இதில் வந்து பகிங்கதில் மன்னிப்பு கேட்கணும். அவர் யார்? நிதிஷ்குமார். ஒட்டுமொத்த சமூகத்திலும் மன்னிப்பு கேட்கணும். அந்த பெண் வீட்டிற்கு தந்து ஒரு தந்தையாக நான் ஏதோ செஞ்சிட்டேன், எனக்கு செய்யணும் நோக்கம் இல்லை அப்படின்னு. ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி முகத்தை காட்டித்தானே பரிசு வாங்கணும் அப்படின்னா நீ வந்து நாமளே கேட்போம், உங்களுடைய ஆடைகளை, உங்களுடைய ஹிந்துத்துவாவுடைய அடையாளங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் செல்வீர்களா? அப்படிலாம் போக மாட்டாங்க. நாளைக்கு ஒரு கிறிஸ்தவ நன்னு இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவோ சர்வீஸ் பண்றாங்க, அவங்களுக்கு கூட இந்த புர்கா மாதிரி தலையில கேப்லாம் போட்டுட்டு தான் வராங்க. அதையும் பிடிச்சி நீ இழுப்பதற்கு உங்களுக்கு அதிக காலம் ஆகாது. ஏன்னா இவர்கள்ட்ட நம்ம நியாயத்தை எதிர்பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியா ஒரு மோசமான நிலையில சென்று கொண்டிருக்கிறது, வேதனை அளிக்கிறது. வரம்பு மீறி நம்முடைய நாடு செல்வது ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது வந்து கஷ்டம்தான். இன்றைக்கு முஸ்லீம் பெண் என்று இதை எக்காலமிடுவர்கள், நாளைக்கு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து யாரெல்லாம் ஹிந்து அடையாளத்துக்குள் கொண்டு வரப்பட்டானோ அவ்வளோ பேருடைய சடங்குகளும் பாதிக்கப்பட போகிறது. அதற்கு காலம் பதில் சொல்லும். அதுவரை நாம் இந்த செய்தியை நமது பார்வையாக இதை உங்களுக்கு வழங்குறோம்.